ஏய், எந்த தாயம்மாவுக்கு சமாதி கட்ட துடிக்கிறீங்களோ கூடிய சீக்கிரம் அவங்க உங்க முன்னாடி வந்து நிக்கத்தான் போறாங்க. அவங்களுக்கா நீங்களாம் கோயில் கட்டத்தான் போறீங்க. அம்மா தாயை காப்பாத்துன்னு கையெடுத்து கும்பிட்டு அவங்க காலில் விழுந்து கதற போறீங்கடா. அதையும் நான் பார்க்கத்தான் போறேன். வீரா ஊர் நிலவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காப்ல. வாங்க 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 போவோம். நம்ம அருந்ததி அம்மா கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. தாயம்மாவுக்கு இவனும் ஒரு கூட்டாளியா இருக்குமோ? முதல்ல போய் இது அருந்ததி அம்மா கிட்ட சொல்லணும். என்ன பாக்குறீங்க சொக்கநாத ஆண்டவரே? தாயம்மாவை நினைச்சு ராப்பகலா தூக்கமே இல்ல போல இருக்கு. ஒவ்வொரு நொடியும் தாயம்மாக்கு என்ன ஆக போகுதோன்னு நினைச்சு பயமா இருக்கா? நான் தாயம்மாவை ஒண்ணும் பண்ண மாட்டேங்க. ஆனா ஊர் மக்கள் இருக்காங்களே, தாயம்மாவோட காத்து இந்த ஊர் எல்லையில அடிச்சா கூட எரிச்சு சாம்பலாக்கிடுவாங்களே. ஐயோ பாவம் நீங்க. தாயம்மாவை பத்தி எங்க கெட்ட கனவு வந்துருமோன்னு கண்ணு முடிச்சுட்டே இருந்திருப்பீங்க போல இருக்கு. ஆனா நான் நல்லா தூங்குனேன். ஏன்னா நான் உங்க மனைவிங்க. நான் நல்லா இருந்தா தானே தாயம்மா கிட்ட இருந்து உங்களை காப்பாத்த முடியும். நேத்து கனவுல தாயம்மா ஒன்னு மரண பயத்தோட நாலா பக்கமும் உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டே இருந்தா. என்ன காப்பாத்த இருந்தது, என்ன காப்பாத்துன்னு ஒரே அவல குரல். கனவுன்னு தெரியாம நான் சிரிச்சுக்கிட்டே தூங்குனேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேத்துதான் நல்ல தூக்கம், நல்ல கனவு. உன் கனவு பலிக்காது. எண்ணி வச்சுக்க, தாயம்மா இந்த மண்ணை மிதிக்கிற நாள் மட்டுமில்ல, உன்னை மிதிக்கிற நாளும் சீக்கிரம் வரும். அதுல உன் ஆணவமும் அக்கிரமமும் அழிஞ்சு போயிடும். நீதான் ஓலமிட்டு இந்த ஊரை விட்டு ஓட போற. புத்திசாலித்தனமா இந்த அப்பாவி மக்களை தூண்டி விட்டுட்டு தாயம்மாவுக்கு குழி தோண்டி விட்டதா நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா அந்த குழி உனக்கு தான் நீ தோண்டிருக்கன்னு சீக்கிரமே உனக்கு புரிய போகுது. நியாயமும் தர்மமும் இந்த மண்ணில் இருக்கிற வரைக்கும் தாயம்மாவை யாராலையும் அழிக்க முடியாது. உன் சூழ்ச்சி சீக்கிரமே அம்பலத்துக்கு வரும். அதுல நீ வெந்து நொந்து போயிடுவே. எது? நான் நொந்து போவேனா? ஆண்டவரே, நான் என்னைக்கு இந்த அரண்மனைக்குள்ள காலடி எடுத்து வச்சனோ அன்னையிலிருந்து என் கண்ணா சேவலதான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அந்த தாயம்மா எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு இத்தனை வருஷமா அவ உயிரோட இருக்காளா இல்லையான்னு யாருக்குமே தெரியாம செஞ்சவன்னா இப்ப அவ உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சும்மா இருப்பனா? என் வாழ்க்கையோடவே விளையாடின அவள அவ்வளவு சீக்கிரம் நான் மன்னிச்சிடுவேனா? நான் எவ்வளவு கனவோட இருந்தேன்.
என் வாழ்க்கையில வசந்தம் வீசும்போது புயலா வந்து அவ பறிச்சுட்டு போனாளே, அந்த துரோகத்தை என்னால மறக்க முடியுமா? இந்த மண்ணுல பிறந்த ஒவ்வொரு பொண்ணுக்கும் தனக்கு இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை கிடைக்காதான்னு ஏங்கி தவிக்கிற மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சது. அத தட்டி பறிச்சவன் உங்க தாயம்மா. அக்கா அக்கான்னு என் காலை சுத்தி சுத்தி வந்த உங்க தாயம்மா என் காலை சுத்தின பாம்பாவே மாறிட்டா. போய் மனுஷங்க 1000 நினைக்கலாம், ஆனா கடவுள் யாருக்கு என்ன கொடுக்கணுமோ சரியா கணக்கு போட்டு தான் கொடுப்பாரு. அது தப்பாது, தப்பாவும் போகாது. அத சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் ஆண்டவன் எப்பவுமே கூட இருப்பாரு. நீ தப்பா கணக்கு போட்டு தாயம்மாவை தனிமரமாக்கிட்ட. நீ செத்துட்டுதான் நினைச்ச தாயம்மா உயிரோடு இருக்கான்னா கடவுள் அவ கூட தான் இருக்காருன்னு அர்த்தம். அத புரிஞ்சுக்கோ. ஆண்டவரே, கடவுள் என் கூட இல்லைன்னா என்ன? என் கூட துணிச்சல் இருக்கு, எதையும் செய்ய துடிக்கிற மூளை இருக்கு. ஒரு நிமிஷத்துல, ஒரே நிமிஷத்துல என்னால எதையும் மாத்த முடியும். இல்லனா எந்த மூக்குத்தி தாயம்மா உயிரோட இருக்கான்னு உங்களுக்கு சொல்ல வச்சதோ அந்த மூக்குத்திய வச்சே தாயம்மா கழுத்துக்கு கத்திய வச்சனே. அத வச்சு தெரிஞ்சுக்க வேண்டாம் இந்த அருந்ததியோட அபார யுக்திய. கொக்கரிக்காத. உன் புத்தி யுத்தி எல்லாம் தாயம்மாவோட சக்திக்கு முன்னாடி தவிடு பொடி ஆயிடும். அவளோட சூரசம்மாரம் ஆரம்பமாயிடுச்சு. கூடிய சீக்கிரமே அவ இங்க வருவா. இப்பவே எழுதி வச்சுக்கோ. உன்னோட நாள் எண்ணப்பட்டு வருது. முடிஞ்சா இப்பவே உன்னை காப்பாத்திக்கிட்டு இந்த அரண்மனையும் இந்த ஊரையும் விட்டு ஓடி போயிடு. உனக்கு உயிர் பிச்சை தரேன். ஐயோ ஆண்டவரே, எனக்கு பயமா இருக்கு, என்ன காப்பாத்துங்க. 1000 இருந்தாலும் நான் உங்க பொண்டாட்டி இல்லையா? கட்டின பொண்டாட்டி கட்டையில போற வரைக்கும் கட்டின புருஷன் தானே கண்கலங்காம பாத்துக்கணும். உங்க பத்தினிய காப்பாத்துங்க ஆண்ட. உங்க காலை பிடிக்க கூட கட்டின பொண்டாட்டிக்கு உரிமை இல்லல்ல? பாவப்பட்ட கை என் கால் தூசிய தொடக்கூட பாவம் நினைக்கிறேன். என்னைக்கு நீ தாயம்மாவை எதிரியா நினைச்சியோ அன்னிலிருந்தே உன் நட, குணம், வாழ்க்கை எல்லாமே மாறி போச்சு. தெய்வமா இருந்த தாயம்மாவை இந்த அரண்மனை விட்டு துரத்துட்டு சாத்தா மாதிரி நீ என் பின்னாடி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க. ஆமாமா, தாயம்மா தெய்வம், நான் சாத்தான் தான். ஆண்டவரே, இவ்வளவு நேரமா இந்த சாத்தானுக்கு ஓதுன வேதம்லாம் போதும். நான் ஓதுனது வேதம் இல்ல, உனக்கு அழிவு காலம் வந்துடுச்சுன்னு முன்னெச்சரிக்கையா நான் அடிக்கிற சாவு மணி. உனக்கு என் கை கொடுக்காத தண்டனைய கட்டிலோட கால் கொடுத்திருக்கு. தாயி, வலி பரவாயில்லையா? எனக்கு ஏதுடி வலி? ரத்தம் கட்டிட்டு இருக்கும், நான் மருந்து வச்சு விட்டுட்டேன் தாயி.
இதென்ன வலி? என் மனசுல ஏற்பட்டிருக்கிற வலிக்கு இன்னும் மருந்து கிடைக்கல. அந்த மருந்து தாயம்மாவோட மரணம் தான். தாயி, தாயம்மான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இங்க ஆண்டவரை பாக்குறதுக்கு கருப்பா கட்டைய ஒருத்தர் வருவாரு. அவர் பேர் கூட யாரு? வீராவா? ஆ ஆ, ஆமா தாயி, அவன்தான். இந்த ஊர் பெருசுங்களோட சண்டை போட்டுட்டு இருந்தான். என்னன்னு? தாயம்மாவுக்கு எதிரா நீங்க ஊரையே கிளப்பி விட்டுட்டு இருக்கீங்க. ஆனா அந்த கட்டையன் தாயம்மா மேல எவனாவது கைய வச்சா அவன் கட்டை விரல் இருக்காதுன்னு கத்திக்கிட்டு இருந்தான். நான் அந்த பக்கமா போயிட்டு இருந்தப்ப மறைஞ்சு கவனிச்சேன். ஊர்க்காரங்கள ரொம்ப மிரட்டிக்கிட்டு இருந்தான். தாயம்மாவுக்கு கோயில் கட்டுற காலம் வரும், அவங்கள சாமியா கும்பிடுவீங்கன்னு அப்படி இப்படின்னு மிரட்டிட்டு இருந்தான். நீங்க பத்த வச்ச நெருப்ப அந்த கட்டையன் பேச்சு அணைச்சுப்பிடும்பல இருக்கு தாயி. ஊர்க்காரங்கள யாரோ உசுப்பேத்தி விடுறாங்கன்னு உங்களை வேற தப்பு தப்பா பேசுறான் தாயி. எனக்கு என்னமோ அவன் மேல சந்தேகமா இருக்கு. அவன் அடிக்கடி இங்க வந்து ஆண்டவர்கிட்ட பேசிட்டு போறத நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா எனக்கு எதிரா அவன் சதிவேலை பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. சரி, வேற என்ன சொன்னான்? ஊர்க்காரங்க கிட்ட தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருந்தான். எனக்கு என்னமோ அவனை பார்த்தா தாயம்மா அனுப்புன ஆளா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. தாயம்மா இங்க வந்து சாம பூஜை நடத்திட்டு போயிருக்கான்னா இவன மாதிரி துருப்புகளை பயன்படுத்திருப்பான்னு தோணுது. ஆண்டவரும் அவன்கிட்ட பேசுறப்போ உணர்ச்சி வசப்பட்டு பேசுறத பாத்திருக்கேன். ஆனா அத அப்ப நான் பெருசா எடுத்துக்கல. இப்பதானே தெரியுது இந்த கட்டையும் ஒரு புல்லுருவின்னு. இவனை வச்சு காய நகத்துனா தாயம்மா இருக்கிற இடத்த சுலபமா வளைச்சிட முடியும்னு தோணுது. தாயி, அந்த கட்டையனும் சாதாரணமான ஆள் இல்ல. கடப்பாறைய முழுங்கினாலும் முழுங்குவானே தவிர தாயம்மாவை பத்தின உண்மைய கக்க மாட்டான்னு தோணுது தாயி. ஏன்னா அவன் தாயம்மாவை பத்தி பேசினாலே அவ்வளோ ஆவேசம், அவ்வளோ அக்கறை. தப்பு கணக்கு போடாதீங்க தாயி. இந்த அருந்ததி கணக்கு எப்பவுமே தப்பாது. அவன் நம்ம வழிக்கு வந்தா இந்த ராஜ்யத்துல அவனுக்கு பங்கு இல்லைன்னா அவனுக்கு மயானத்துல சங்கு. அம்மா, வாங்க ஜோசியரே, வாங்க. கொஞ்சம் தாமதமாயிருச்சு. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு இவ்வளவு நேரம். இப்பதான் 10 நிமிஷம் முன்னாடி கிளம்பி போனாரு. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாமே. ஐயோ, நீங்க வேற எங்கேயோ பிஸியா இருப்பீங்க, உங்களை தொந்தரவு பண்ண வேண்டாமேன்னு தான். வாங்க உட்காருங்க. காசிநாதன் சார் வந்துருவாருங்களா? இல்ல பரவாயில்ல, உட்காருங்க. நீங்க என்கிட்ட வந்த விஷயத்த சொல்லுங்க. சரிங்க. பொண்ணு பிள்ளையாண்டால் ஜாதக பொறுத்தபடி 3 முகூர்த்தம் இருக்கு. அதுல 2 அமோகமான முகூர்த்த நாள். நீங்களே ஒரு நாளை சொல்லிடுங்களேன். திருதிய திதியில அமிர்த யோகத்துல ஒரு முகூர்த்தம் வருது. அது வர்ற 16ஆம் தேதி. வர 16ஆம் தேதியா? ஆமாமா. அதுக்கு இன்னும் 20 நாள் தானே இருக்கு. அவ்வளவு சீக்கிரம்லாம் கல்யாணத்தை நடத்த முடியாதுங்க. அது எனக்கும் தெரியுமா. ஆனா அடுத்த முகூர்த்தம் 26ஆம் தேதியில வருது. அது கூட கொஞ்சம் சீக்கிரமா தான் தெரியுது. அருமையான நாள்மா. புனர்பூச நட்சத்திரம், துவாதசி திதி சித்த யோகம். எங்க வீட்டுல நடக்க போற முதல் விசேஷங்க இந்த கல்யாணம். சொந்தம் பந்தம், தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க, பார்த்தவங்க பழகுனவங்க, இப்படி ஒருத்தர் விடாம எல்லாரையும் கூப்பிடணுங்க. நீங்க சொல்றது சரிதான். ஆனா உங்க பொண்ணு நட்சத்திரப்படி அடுத்த நல்ல முகூர்த்தம் 3 மாசம் கழிச்சு தான் வருது. ஐயோ, அப்ப அது சரிப்பட்டு வராதே. அப்ப அடுத்த மாசம் 26ஆம் தேதியே முடிவு பண்ணிருங்க. பிள்ளையாண்டா வீட்லயும் நானே சொல்லிட்டு போயிடுறேன். நான் வரேம்மா. காஃபி சாப்பிட்டு போங்க. இல்லங்க, ஸ்ட்ரைட்டா கல்யாண விருந்துதா. வரட்டுங்களா? இந்த வீட்டுக்கும் விஷாலிக்கும் இருக்க போற பந்தம் இன்னும் 1.5 மாசம் தானா? கடவுளே, விஷாலியை பிரிஞ்சு நான் எப்படி இருக்க போறேன்? கல்யாணி, ஏன் கண் கலங்குற? ஒண்ணும் இல்லைங்க.
எதையோ என்கிட்ட மறைக்கிற. என்ன நடந்தது சொல்லு. என்ன கல்யாணி? விஷாலி இனிமே நம்ம பொண்ணு இல்லைங்க. இன்னும் 1.5 மாசம் தாங்க. அதுக்கப்புறம் விஷாலி வேற வீட்டு பொண்ணாயிடுவா. என்ன ஜோசியர் வந்துட்டு போனாரா? அடுத்த மாசம் 26ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாளா. நல்ல காரியம் தான் நடக்க போகுது கல்யாணி. அதுக்கு போய் ஏன் இப்படி ஃபீல் பண்ற? நாம அனாதி ஆயிடுவோமோன்னு ஃபீல் பண்றேங்க. பொண்ணு என்ன நம்ம கடல் கடந்து அனுப்ப போறோம்? ஆட்டோல போனா ஒரு 1/2 மணி நேரம், கார்ல போனா ஒரு 1/4 மணி நேரம். எப்பெல்லாம் உனக்கு விஷாலி ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துரு. என்ன இருந்தாலும் அவ இல்லாத வீடு வெறிச்சோடி தாங்க இருக்கும். இங்க பாரு கல்யாணி, ஒரு பொண்ணு பெத்துட்டா உரிய காலத்துல உரிய முறைகளை செஞ்சு வேற ஒரு வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது நம்மளோட கடமை. ஏங்க, என் மனசுல உள்ளதை சொல்றேன், தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சும்மா சொல்லு. ஏங்க, கல்யாணத்துக்கு பிறகு மாப்பிள்ளை வீட்டோட வச்சுக்கலாமா? குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்க, அது தப்பு. அவளை ஒரு நாள் பார்க்காம இருந்தாலே எனக்கு பைத்தியமே பிடிச்சிருங்க. அடி பைத்தியக்காரி, விஷாலி கல்யாணத்துக்கு சம்மதம் இல்லைன்னு சொன்னப்போ அவளை மனசு மாத்தி சம்மதிக்க வச்சது நீ. பாலாவுக்கு விஷாலியை கொடுக்க நான் தயங்கினப்போ என்னைய மனசு மாத்தி சம்மதிக்க வச்சவ நீ. அப்புறம் வேகத்துல அப்படி நடந்துகிட்டேன். இப்ப கல்யாண தேதி கேட்டதும் மனசுக்குள்ள பயம் உண்டாயிடுச்சுங்க. ஏங்க, அவளுக்கு டீ காஃபி போடுறது தவிர வேற எந்த சமையலும் தெரியாதுங்க. இன்னும் 1.5 மாசம் இருக்குல்ல, எல்லாம் அவ கத்துக்குவா. எதுக்கு கத்துக்கணும்? சமைக்க, பாத்திரம் தேய்க்க, துவைக்க, இதுக்கெல்லாம் ஒரு வேலைக்காரியை வச்சுக்க சொல்லுவோம். சம்பளத்தை நாமளே கொடுத்துருவோம். ஏன் இப்படி கடந்து புலம்புற நீ? அவள நான் பூ மாதிரி வளர்த்துட்டேங்க. அவ பிறந்த பிறகுதானே நம்ம வாழ்க்கையே ஓஹோன்னு வளர்ந்துச்சு. கஷ்டம்னா என்னன்னே தெரியாம வளர்த்துட்டேங்க. ஆனா அவளை பெரிய போறது நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. கடவுளே, என் மகளை பிரிச்சு நான் எப்படிதான் இருக்க போறேன்னா? இதையே இவளால தாங்கிக்க முடியலையே. விசாலி நாம பெத்த பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சா இவ எப்படி தாங்கிக்க போறா? ஏங்க, ஒரு வேலை பண்ணா என்ன? கல்யாணம் முடிஞ்சதும் மாப்பிள்ளையும் அவங்க அம்மா அப்பாவையும் இங்கே கூட்டிட்டு வந்து ஒன்னா கூட்டு குடும்பமா வாழ்வோம். பைத்தியம், இதே மாதிரி உங்க அப்பா அம்மா நினைச்சிருந்தா நீ எனக்கு மனைவியே ஆயிருக்க முடியாது. விஷாலி மேல நான் வச்சிருக்கிற பாசம் இந்த உலகத்துல வேற எந்த தாயும் வச்சிருக்க முடியாத பாசங்க. கல்யாணி, நம்ம பொண்ண ஒரு புது உறவு ஆக்கிரமிக்க போதுன்னு போது மனசு கொஞ்சம் உறுத்தலா தான் இருக்கு. அதான் உனக்கு மன உளைச்சல கொடுக்குது. வாழ போற பொண்ண வாழ்த்தி அனுப்புவோமே. என்ன டாடி டீப் டிஸ்கஷன் போல இருக்கு? ஒண்ணும் இல்லம்மா, ஜோசியர் தேதி குறிச்சிட்டு போயிட்டாராம். அதை நினைச்சு உங்க அம்மா வருத்தப்பட்டு இருக்கா. கவலைப்படாதீங்கம்மா, கல்யாணமான கையோட நான் புருஷ வீட்டுக்கு போறதோட சரி. அதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். எனக்கு என் மாமியாரு மாமனாரு புருஷன் இவங்கதான் எனக்கு முக்கியம். என்னம்மா கல்யாணி, நான் சொல்றது கேளு. அமைதியா. ஐயோ, என்ன இது? ஐயோ, கல்யாணி, 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 இங்க பாருமா. கல்யாணி, விஷாலி போய் தண்ணி எடுத்துட்டு போ. கல்யாணி, என்னாச்சு? கல்யாணி, கல்யாணி, என்னங்கப்பா? குடு. அம்மா, கல்யாணி, அம்மா, அம்மா, கல்யாணி, கல்யாணி, இங்க பாருமா. கல்யாணி, அம்மா, கல்யாணி, அம்மா, ஒண்ணும் இல்ல, சும்மா இரு. கல்யாணி, இங்க என்னாச்சு? பாருமா. வா. என்னாச்சுமா? சாரிமா, நீயும் அப்பாவும் பேசுனதை கேட்டு சும்மா விளையாடலாம் தாமா பேசுன. விளையாட்டு கூட அப்படி சொல்லிடாதம்மா. சத்ரு, உங்க பாசத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. சாரிமா, ரியலி சாரி. என்ன மன்னிச்சிருமா.
ஐயா கும்பிடுறேனுங்க. என்ன முத்துப்பாண்டி, வெளிசிலெல்லாம் எப்படி இருக்கு? அமோகம் ஐயா. நீங்க இருக்கும்போதே மழை பெஞ்சாலும் பெய்யலனாலும் நெல்லு விளைஞ்சிடும்யா. எவ்வளவு விளைஞ்சிருக்கோ அத்தனையும் சரியா பங்கு போட்டு 18 பட்டிக்கும் அனுப்பிடுங்க. சரிங்க ஐயா. வேலைக்காரங்களுக்கெல்லாம் சம்பளம் சரியா போகுதுல்ல? எல்லாம் ஆச்சுங்க ஐயா. ஐயா நீங்க சாப்பிடலன்னா கூட ஊர் ஜனங்க சாப்பிட்டாங்களா இல்லையாங்கிற உங்க அக்கறை அந்த கடவுளுக்கு கூட வராதுங்க ஐயா. என்ன புகழ்ந்தது இருக்கட்டும், மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க? அந்த பயம் எல்லாம் போயிடுச்சா? அது எப்படிங்க ஐயா போகும்? சாம பூஜை, 2 உயிர் பலி, எல்லாத்துக்கும் மேல உங்களை குறி வச்சிருக்கிற சம்பவம் மக்கள் எதையும் மறக்கலையா. உங்க அரண்மனையை சுத்தி அவ்வளவு பாதுகாப்பு. ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் ஒவ்வொரு ஆளு அருவாளோட அலையிறாங்க. உங்க மேல ஒரு ஈ எறும்பு கூட தொடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. என் மேல வச்சிருக்கிற அக்கறைக்கு எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அந்த அக்கறை இன்னொரு உயிர் பலியாயிடக்கூடாதுங்கிற வருத்தமும் எனக்கு இருக்கு. ஐயா நீங்க கடவுள் மாதிரி நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி நினைக்கிறீங்க. ஆனா நாங்க உங்க கால்ல கிடக்கிற செருப்பு மாதிரியா? உங்க கால்ல ஒரு முள்ளு குத்த கூட நாங்க அனுமதிக்க மாட்டோம். தாயி, நீங்க விதைச்ச விதை மக்கள் மனசுல எப்படி விளைஞ்சிருக்கு பாத்தீங்களா? என் மேல இவ்வளவு மதிப்பு வச்சிருக்கிற நீங்க எல்லாம் என் மனசை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? தாயி, இந்த பெருசுதான் ஊர் ஜனங்களோட மொத்த அபிமானி. இந்த ஆள் என்ன சொன்னாலும் ஊர் கேக்கும். ஐயா அவர் மனச மாத்தி உங்களுக்கு எதிராக கிளப்பி விட்டுருவாரோன்னு பயமா இருக்கு. நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு கடவுள் இருக்காரு. அவர் இருக்கும்போது எதுக்கு இந்த பாதுகாப்பு பந்தோபஸ்து எல்லாம்? எது நடந்தாலும் தாங்கிக்க நான் தயாரா இருக்கேன். ஆண்டவரே, தாயம்மாக்கு எதிரா நான் பின்ற சதிவலைய பிரிக்கவா பாக்குற? உனக்கு நேராதான் போய் பழக்கம். ஆனா எனக்கு குறுக்கு நெடுக்கு இடுக்கு எங்க வேணுனாலும் போய் பழக்கம். இப்ப பார். முத்துப்பாண்டி, நீங்க போய். என்ன முத்துப்பாண்டி என்ன? ஐயா என்ன சொல்றாங்க? ஐயாவுக்கு அவர் உயிர் மேல பயம் இருக்குதோ இல்லையோ, எங்களுக்கு பயமா இருக்குமா. ஆனா ஐயா பாதுகாப்பும் வேணாம் பந்தோபஸ்தும் வேணாங்கிறாருமா. நீங்க கிளம்புங்க. 18 பட்டுக்கும் சரியா பங்கு போட்டு அனுப்பிடுங்க. உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. சரிங்க ஐயா. ஒரு நிமிஷம். நீ நிம்மதியா இருக்க, மத்தவங்க நிம்மதி கிடைக்காத. நான் நிம்மதியா இருக்கேனா? உங்க நெஞ்சு மேல கைய வச்சு சொல்லுங்க. நீங்க தூங்காம ஒவ்வொரு நாளும் தாயம்மாவை நினைச்சு பயப்படல? நீங்க தூங்காதத பார்த்து நான் தூங்கி எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? போதுங்க, உள்ள பாசம் உள்ள வரைக்கும் தான். ஆனா மனைவி பாசம் மறையிற வரைக்கும் மறந்துடாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. உன் கண்ணீரால பொய்யான ஒரு வரலாறு எழுதிடாத. நீ இப்படி புலம்புறது உனக்கும் நல்லதில்லை, உன் உடம்புக்கும் நல்லதில்லை. நீங்க கிளம்புங்க. சரிங்க. என்னன்னு அவர்தான் அப்படி பேசுறாருன்னா அத கேட்டுட்டு நீங்களும் கிளம்புறீங்க? என்ன அடக்கி பேசுறதே இவருக்கு வழக்கமா போச்சு. அரண்மனை முழுசா பாதுகாப்பு போட்டாலும் ஊரை சுத்தி பாதுகாப்பு போட்டாலும் எனக்கு என்னவோ பயம் தீந்த பாடல. அந்த கொலைகாரி எப்ப வருவாளோ, எப்படி வருவாளோ, எந்த ரூபத்துல வருவாளோன்னு நினைச்சு நினைச்சு என் நாடிய துடிக்க மறந்துருச்சுன்னு. என்ன தாயி, நாங்க இருக்கோமே, விட்டுருவோமா தாயி? எங்களை மீறி எதுவும் நடந்துராது. தைரியமா இருங்க தாயி, பயப்படாதீங்க தாயி. எப்படின்னு இருக்க முடியும்? பெத்த பொண்ணே அப்பாவை பழி வாங்கணும்னு கொலை வெறியோட அலையிறப்போ என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் கழியறதுக்குள்ள ஒரு யுகமே போற மாதிரி இருக்கு. அவ வந்து என்ன ஒரே போட போட்டுட்டு போயிட்டா கூட நான் நிம்மதியா கண்ணை மூடிடுவேன்.
தூக்கத்திலையும் கெட்ட கெட்ட கனவா வருது. நிஜத்துல மத்தவங்க நிழல பார்த்தா கூட பயமா இருக்கு. எனக்கு எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்குன்னு. இவரை விட்டா எனக்கு ஐயோ ஐயோ தாயி என்னாச்சு தாயி? போத ஐயா ஆண்டவரே ஐயா அம்மா தாயி என்னமாச்சு அம்மா? நல்லாவே நடிக்கிற. ஐயோ அம்மாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. தாயி என்னாச்சு தாயி? தாயி அம்மா என்னமாச்சு? இப்படிதாங்கய்யா, அம்மா ஐயாவை நினைச்சு சரியா சாப்பிடாம கொள்ளாம அவரையே நினைச்சு உயிரை விட்டுருவாங்களோன்னு பயமா இருக்கு. தாயி என்னாச்சு தாயி? அந்த சாம பூஜை நடந்ததுல இருந்து அம்மா இப்படிதான். அம்மாவுக்கு சரியா தூக்கம் வரல. அப்படியே தூக்கம் வந்தாலும் பயந்து அலறுவாங்க. சித்தபிரம பிடிச்ச மாதிரி முழிப்பாங்க. எங்களுக்கே பயமா இருக்கும். அம்மாவுக்கு யாரோ பில்லி சூனியம் வச்சிருப்பாங்களோன்னு பயமா இருக்கு. இருக்கலாம் இருக்கலாம். அம்மாவை பார்க்கும்போது எனக்கும் அப்படித்தான் தோணுது. எல்லாமே தாயம்மாவோட வேலையாத்தான் இருக்கும். ஐயாவையே கொலை பண்ண துணிஞ்சவங்களுக்கு இவங்க ஏமாத்துறோம். ஐயா எவ்வளவுதான் தாங்குவாரு? தாயம்மா வந்ததுல இருந்து வரிசையா கெட்டதாவே நடக்குது. அவ வர்ற வரைக்கும் இனி பொறுமையா இருக்க முடியாது. நம்ம ஊர் பட்டாளத்தை கூட்டி அவ இருக்கிற இடத்தை தேடி கண்டுபிடிச்சு அவளை அழிக்கணும். இல்லைன்னா ஐயாவையும் அம்மாவையும் காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்னு தோணுது. இப்பவே நான் ஊரை கூட்டி இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். வரந்தாயே தைரியமா இருங்க.